வணக்கம். 2 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்றும் நாளையும் அதிக வெப்பத்தால் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மதுபோதையில் கல்லூரி மாணவரை தாக்கிய புகாரில் பாடகர் மனோவின் மகன்கள் மீது வழக்கு பதிவு. நண்பர்கள் 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மனோவின் மகன்களை தேடி வரும் காவல்துறையினர். மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசிய வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணு ஆஜர். 7 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரியுள்ள காவல்துறை. விடுதலை சிறுத்தைகளின் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவை தொடர்ந்து விஜய்க்கும் திருமாவளவன் அழைப்பு. மது ஒழிப்பில் நம்பிக்கை இருந்தால் வரலாம் என்றும் பேட்டி. நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அதுவும் வரலாம். அமெரிக்காவில் ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. ஃபோர்ட் நிறுவனத்துடனான 3 தசாப்த உறவை புதுப்பிப்பது குறித்து பேசியதாக எக்ஸ் பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே அதிமுக எம்எல்ஏ KP முனுசாமி சாலை மறியல். சாலை பணியை தொடங்கி வைக்க திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் போராட்டம். அரசு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு சென்ற KP முனுசாமியை தடுத்து திமுகவினருக்கு EPS கண்டனம். அதிகார மமதையில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை திமுகவினர் அவமதிப்பதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே வந்த மாட்டின் மீது மோதிய 2 சக்கர வாகன ஓட்டி. பலத்த காயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு நாளை ஒட்டி பரமக்குடியில் உள்ள நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. செல்வ பெருந்தகை RB உதயகுமார், O பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். தன்னை விவாகரத்து செய்ய ஜெயம் ரவி தனிச்சையாக முடிவு செய்ததாக மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. தன்னை சந்திக்க ஜெயம் ரவி மறுத்த நிலையில் 2 குழந்தைகளுடன் தவித்து வருவதாக ஆர்த்தி ஆதங்கம். திருநெல்வேலி மாவட்டம் தாளையூத்தில் பள்ளிக்கு அரிவாள் கொண்டு வந்த மாணவன். சக மாணவர்களிடையே தகராறு காரணமாக அரிவாள் கொண்டு வந்த நிலையில் ஆசிரியர் பறிமுதல் செய்தார். விழுப்புரத்தில் விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த அமைச்சர் பொன்முடி. வீரர்களுடன் கபடி விளையாடி உற்சாகம். ராசிபுரம் அருகே வெறிநாய் கடித்ததில் 5 வயது சிறுவன் உட்பட 15 பேர் காயம். ஆத்தூர், வாழப்பாடி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை. அக்டோபர் இறுதிக்குள் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய விமான நிலையமாக மதுரை மாறும் என்று தகவல். இரவு நேர விமான சேவையை தொடங்க விமான நிறுவனங்களுக்கு அழைப்பு. இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் மசூதிக்கு எதிராக இந்து அமைப்பினரின் போராட்டத்தால் தள்ளுமுடி. தடுப்புகளை தூக்கி எறிந்து முன்னேறியவர்களை விரட்டியடித்த காவலர்கள். பாலிவுட் நடிகை மலைக்கா அரோராவின் தந்தை மும்பையில் தற்கொலை. 6வது மாடியிலிருந்து கீழே குதித்து உயிரிழப்பு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை. தற்காலிக ஆசிரியர் பணி நீக்கம், நிரந்தர ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவு. மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மகாவிஷ்ணு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்.
புழல் சிறையில் இருந்த மகாவிஷ்ணுவை காவலர்கள் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவரை 7 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க காவல்துறை சார்பில் மனு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான விசாரணை நடைபெறுகிறது. சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்கிற பெயரில் மூட நம்பிக்கையை போதிக்கக்கூடிய வகையில் மகாவிஷ்ணு பேசியிருந்தார். மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கக்கூடிய விதத்தில் பேசிய புகாரில் அவர் கடந்த 7ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை மகாவிஷ்ணு திரும்ப பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு விஜயன் தாவேகாவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தல் கூட்டணிக்கு அப்பாற்பட்டு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் விஜய் கட்சியும் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அவங்க வரலாம். அரசியல் நிலைப்பாடு வேறு என்றும் மக்கள் நிலை சார்ந்த நிலைப்பாடு வேறு என்றும் மது ஒழிப்பு மாநாடு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர் பேசியவர் மது ஒழிப்பிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். கட்சி அரசியல் என்பது வேறு, சமூகம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு. 24 மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு, அவ்வளவுதான். திமுகவுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதிமுகவுக்கும் மது விலக்கில் உடன்பாடு உண்டு. இடதுசாரிகளுக்கும் அதே நிலைப்பாடுதான். விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மது விலக்கில் உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபான கடைகளை படுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுந்தது? அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது? அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது? பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது? இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் 2026 நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை. அது வேறு, இது வேறு. டாஸ்மாக் கடைகள் மூலம்தான் தமிழ்நாட்டின் நிர்வாகம் நடக்கிறது என்று கூறி நியாயப்படுத்துவது ஏற்கத்தக்கது அல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்கள் சென்றவர் 2016ஆம் ஆண்டில் திமுக தந்த தேர்தல் அறிக்கையை தற்போது நினைவூட்டுவதாகவும் கூறியுள்ளார். 2016 திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறோம். முழுமையாக நடைமுறைப்படுத்துவது, மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. பிராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் 100 விழுக்காடு 45,000 கோடி வருமானம் வந்துச்சு, அடுத்து 50,000 கோடி வருமானம் வரும். இன்னும் நாங்கள் ரொம்ப லக்ஸுரியான பார் எல்லாம் திறக்க போகிறோம், இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது எந்த வகையில் ஏற்புடையதல்ல. கடைகளை குறைச்சா தானே வருமானம் குறையும். வருமானம் குறையிறது அது இந்த வருமானத்தை வச்சு தான் அரசை நடத்துகிறோம், ஆட்சி நடத்துகிறோம்னு சொன்னால் அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த ஆட்டையாம்பாளையம் பகுதியில் மாடு குறுக்கே வந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். தொடர்பான விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் பாலாஜி, விவரம் என்ன? தேவா, அதாவது அவிநாசி அடுத்த ஆட்டையம்பாளையம் பகுதியில் கடந்த 9ஆம் தேதி அன்று இரவு சாலையின் குறுக்கே மாடு ஒன்று வந்தபொழுது இரவு நேரத்தில் மாடு செல்வது தெரியாத இருசக்கர வாகன ஓட்டி தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அதாவது அன்னூரை சேர்ந்தவர் குணசேகரன். இவர் தினமும் திருப்பூர் வந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 9ஆம் தேதி அன்று இரவு தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். மேட்டுப்பாளையம் சாலையில் அவர் சென்று கொண்டிருந்த பொழுது மாடு ஒன்று சாலையின் குறுக்காக சாலையை கடந்துள்ளது. அதாவது இரவு நேரத்தில் மாடும் கருப்பு நிறத்தில் இருந்ததால் சரியாக அடையாளம் காண முடியாத குணசேகரன் மாட்டின் மீது சென்று பக்கவாட்டில் உரசி சென்று கீழே விழுந்தார். இதில் சம்பவ இடத்திலேயே குணசேகரன் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. மாடு ஒன்று சாலையை குறுக்காக கடந்து செல்வதும் அதனைத் தொடர்ந்து குணசேகரன் கீழே விழுந்து உயிரிழக்கக்கூடிய சம்பவமும் தற்பொழுது வீடியோவாக வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாது மாடுகளை வைத்திருப்பவர்கள் சாலையில் மேய விடக்கூடாது எனவும், அதுபோன்று சாலையில் தெரியக்கூடிய மாடுகளை போலீசார் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது எழுந்து வருகிறது. தேவா, தகவலுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.